sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். நீங்கள் இந்த சதுரங்கத்திற்கு புதியவரா? இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். ஏனென்றால் முழுக்க நான் 8 வகையான செக்மேட்களை இந்த வீடியோவிலே வழங்கி இருக்கின்றேன். இது முழுக்க பிகினருக்கான வீடியோ. எனவே பிகினர் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் நுழையலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செக்மேட்டுக்கு போகலாம். அதாவது 2 மூக்களில் எவ்வாறு நாங்கள் செக்மேட் செய்வது என்பதனை இந்த வீடியோவிலே கட்டாயம் பார்க்கலாம். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். இது ஒரு இலகுவான ஒரு செக்மேட். இப்பொழுது ஓப்பனன்ட் விளையாடுகிறார். இப்பொழுது வைட்டை விளையாடுகிறார் ஓப்பனன்ட். ஓகே, முதலாவது நகர்வை F3 இங்கே நகர்த்து அனுபவிப்போம். சரி, இங்கே F3க்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்பட்டு விட்டது. அடுத்த நகர்வாக பிளாக் நகர்த்துகின்றார் E6. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வாக G4க்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு தவறான மூவ். ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு அடியிலே இது செக்மேட் ஆகிவிடும். இதை இந்த குயினை கொண்டு இங்கே வைக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது முதலாவது செக்மேட். அதாவது 2 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பதனை பாருங்கள். ஓகே, இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக 2வது செக்மேட்டுக்கு போகலாம். இந்த செக்மேட் ஆனது 3 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்கிறது ஒயிட் என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். முதலாவது நகர்வு E3. ஓகே, இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்து F5. ஓகே, அடுத்த நகர்வு D4. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இங்கே G5க்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த குயினை கொண்டு போய் இங்கே செக் அடிப்பதன் ஊடாக அழகானது ஒரு செக்மேட். இது 2வது பேட்டர்ன். ஓகே, தட்ஸ் இட். இது 2வது பேட்டர்ன், அதாவது செக்மேட் பேட்டர்ன் 2வது. 3 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பதை இப்பொழுது பார்த்துருப்பீர்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு 3 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்ற உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் செக்மேட்டினுடைய 2வது உதாரணத்துக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, பாருங்கள் நகர்வுகளை. G4. ஓகே, அடுத்தது E5. ஓகே, அடுத்தது F3. ஓகே, இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இங்கே பாருங்கள், பிஷப் தூக்கி இங்கே வைக்கின்றோம். ஆம், அடுத்தது C4. இதை நகர்த்த இப்பொழுது பிஷப் H4 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது 3 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பதனுடைய 2வது உதாரணம். அடுத்து நீங்கள் 4 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பதனை பார்க்கலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் 4 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பதனுடைய முதலாவது உதாரணத்திற்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு E4. இது புக் மூவ். அடுத்தது E5. ஓகே, இந்த சூழ்நிலையில் இப்பொழுது குயின் F3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த குயினானது இந்த சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக Knight C3. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் C4. ஆம், இப்பொழுது பிஷப் மற்றும் குயின் என்பன அந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றன. இப்பொழுது ஒரு அடியில் செக்மேட் ஆக போன்றது பார்க்கலாம். பிளாக்கினுடைய நகர்வை பொறுத்து தான் இந்த செக்மேட் இடம்பெறும். இப்பொழுது பிஷப் C5க்கு நகர்த்துவதன் ஊடாக இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது 4 மூக்களில் ஒரு அழகானது ஒரு செக்மேட். இப்பொழுது இதை வெட்டி செக் அடிக்க முடிஞ்சு. தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைகின்றது, ஒயிட் வின் பண்ணுகின்றது. ஓகே, பாருங்கள். அடுத்த 2வது உதாரணத்துக்கு போகலாம். 4 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வதனுடைய 2வது உதாரணத்துக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் 4 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பதனுடைய 2வது உதாரணத்திற்கு போகலாம். முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது E5. இது கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்து பிஷப் C4. இது பிஷப் ஓப்பனிங். அடுத்த நகர்வு பாருங்கள், Knight C6. ஓகே, அடுத்த நகர்வு குயின் H5. அல்லாவிட்டால் இந்த குயினை இங்கேயும் வைக்கலாம். பாருங்கள், இப்பொழுது குயின் H5. அதன் ஊடாக அடுத்தது பிஷப் C5க்கு இது நகர்த்துவதாக இருந்தால் இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது
ஒரு அழகானதொரு 4 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பதனுடைய உதாரணம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் அடுத்த செக்மேட், அதாவது 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பது பற்றிய முதலாவது உதாரணம் இப்பொழுது உங்களுக்காக. ஓகே, முதலாவது நகர்வு வந்து நைட் f3. ஓகே, அடுத்தது e5, அடுத்தது நைட் g5. இது ஒரு பிளண்டர், ஏனென்றால் இப்பொழுது குயின் கிராஸ் g5. ஓகே, அடுத்தது f4. இது ஒரு மிஸ்டேக், இது குயின் கிராஸ் f4. ஓகே, அடுத்தது g3. இப்பொழுது குயின் g4க்கு நகர்த்தப்படுகின்றது, இங்கே நகர்த்த. அடுத்தது h3க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது, இங்கே தள்ள. இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். இது வந்து 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பது பற்றிய முதலாவது உதாரணம். பாருங்கள், அடுத்த இரண்டாவது உதாரணத்துக்கு போகலாம். அதாவது 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பது பற்றிய இரண்டாவது உதாரணத்துக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். அதாவது 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பது பற்றிய இரண்டாவது உதாரணம் உங்களுக்காக. ஓகே, முதலாவது நகர்வு வந்து e4, இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது e5, இது கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்தது கிங் e2. இது முன்னோக்கி நகர்த்தப்படுகிறது. இப்போ நைட் c6, அடுத்து கிங் d3. இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், பிளாக்கினுடைய செக்மேட். பிளாக் எவ்வாறு தன்னுடைய குயினால் அழகான ஒரு செக்மேட்டை மேற்கொள்வது என்று பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து நைட் f6. இப்போ சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வு குயின் c4. இங்கே வந்த இடம் ஒரு பிளண்டர், ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள் குயின் e7 இங்கே நகர்த்தப்படுகிறது. நகர்த்தால் d3 சிப்பாய் இதை நகர்த்துவதாக இருந்தால் இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட். தட்ஸ் இட். இது ஒரு அழகானது செக்மேட். 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பது பற்றிய ஒரு அழகான ஒரு செக்மேட். ஓகே, வாருங்கள் அடுத்த செக்மேட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ முழுக்க பிகினருக்கான வீடியோவாகவே இது காணப்படுகிறது. ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக அடுத்த செக்மேட்டுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இது 5 வகையான மூக்களிலே 5 மூக்களிலே எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது வந்து மூன்றாவது உதாரணம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து e4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த e5, கிங்ஸ் ஃபோன் கேம், குயின் h5, கிங்ஸ் ஃபோன் கேம், பேபாட், குயின் அட்டாக். அடுத்தது நைட் c6. ஓகே, இப்பொழுது அடுத்த பிஷப் c4க்கு நகர்த்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயானது இந்த குயின் இலக்கு வைக்கப்படுகிறது, இந்த பிஷப் இலக்கு பார்க்கலாம் என்று நடக்கும் என்று. அடுத்தது g6. ஓகே, இப்பொழுது குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகிறது f3 இங்கே நடத்த. அடுத்த பிஷப் g7. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது 5 மூக்களிலே இலகுவானது செக்மேட். இது 5வது மூவாக இது காணப்படுகிறது. இப்பொழுது வெட்டி செக் அடிக்க அழகானது செக்மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க பிகினருக்கான வீடியோ, செஸ் ஆட்டம் எதுவுமே தெரியாதவர்களுக்கான ஒரு மிகவும் முக்கியமான இந்த சிறிய ஒரு இலகுவான ஒரு செக்மேட். ஓகே, பாருங்கள் அடுத்த வீடியோவுக்கு போகலாம். அடுத்த செக்மேட்டுக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் 6 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பது பற்றிய முதலாவது உதாரணத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு வந்து e4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்தது e5, கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த பிஷப் c4, பிஷப் ஓப்பனிங். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்தது d6, அடுத்த குயின் f3. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகிறது அந்த சிப்பாய். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் f6 நகர்த்தப்படுகிறது. நகர்த்த பதிலுக்கு d3 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. ஓகே, அடுத்த b5 சிப்பாய் இங்கே நகர்த்த. இப்பொழுது ஒரு அற்புதமான ஆட்டம், பிஷப் கிராஸ் h6. இது ஒரு மிஸ்டேக்கான மூவாக காணப்படுகிறது. இன்னும் பார்க்கலாம். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்தில் 2 கட்டங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த பிளாக் சிப்பாயானது இந்த மந்திரியை வெட்டுமாக இருந்தால் இந்த செக்மேட் சாத்தியமாகாது. பதிலுக்கு இந்த சிப்பாயானது இந்த மந்திரியை வெட்டுமாக இருந்தால் இந்த செக்மேட் இலகுவாக இடம்பெறும். ஜி கிராஸ் h6. ஓகே, பிளாக் ஒரு பிளண்டர். அதன் காரணத்தினால் தான் இப்பொழுது ஒரு செக்மேட். இது 5 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்வது என்பது பற்றி பார்த்தால். ஓகே, இது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். பாருங்கள் அடுத்த இரண்டாவது உதாரணத்துக்கு போகலாம். 6 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பது பற்றிய இரண்டாவது உதாரணத்துக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் 7 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்று பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து e4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த e5, இது கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த நைட் f3, இது கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த d6, இது பிளீடர் டிபென்ஸ். ஓகே, அடுத்த பிஷப் c4. அடுத்த நகர்வு பிஷப் g4. இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகிறது குயின் மற்றும் குதிரை என்பதை பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்போ நைட் c3 நகர்த்தப்படுகிறது. நகர்த்த அடுத்த h6 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இதனூடாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் e5.
இங்கே வெட்டப்படுகிறது. இப்பொழுது பிளாக் என்ன செய்கிறது என்றால் குயினுக்கு ஆசைப்பட்டு குயினை எடுக்கின்றது. இங்கே குயினை எடுக்க இப்பொழுது அழகான ஒரு செக்மேட் இடம்பெற போது கவனமாக பாருங்கள். இப்பொழுது பிஷப் க்ராஸ் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்போ இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது குயின் E7க்கு அர்த்த இப்பொழுது ஒற்றடியிலே செக்மேட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான அட்டகாசமான ஒரு சதுரங்க செக்மேட். ஓகே, வாருங்கள் அடுத்த செக்மேட்டுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, இப்போது நீங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் 8 மூக்களில் எவ்வாறு செக்மேட் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பிகினருக்கான வீடியோவாகவே காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4, இது குயின்ஸ் ஃபோன் கேம் என்று அழைப்பார்கள். அடுத்தது Knight F6 இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது C4 இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்தது E5 இந்தியன் டிஃபென்ஸ் புடபெட்ஸ் டிஃபென்ஸ் என்று அழைப்பார்கள். D + E5. ஓகே, நைட் G4. இப்போது பிஷப் F4. அடுத்தாக நைட் நகர்த்த வேண்டும். நைட் C6 இங்கே நகர்த்தப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது நைட் F3. ஓகே, இப்பொழுது பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த செக்கினை தடுக்கும்படியாக இப்போது நைட்டை இங்கே பிளாக் பண்ணுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இங்கே பாருங்கள் குயின் E7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தாக A3 சிப்பாய் இங்கே நகர்த்த இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் நைட் G + E5 இங்கே வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது A + B4. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட். இப்பொழுது இங்கே பாருங்கள் இந்த ஆட்டத்திலே சிப்பாயினால் வெட்ட முடியாது. ஏன்னா டிஸ்கவர் செக்கிங் நிற்கின்றது இந்த குயின். எனவே இது ஒரு அழகானது ஒரு செக்மேட். தட்ஸ் இட். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் ஒரு சதுரங்கம் இப்பொழுதுதான் பழகுவராக இருந்தால் இந்த எல்லா மூக்களையும் எல்லா செக்மேட்களையும் நீங்கள் இலகுவாக பார்த்து உங்களுடைய ஓப்பனரை இலகுவாக வெல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.